கொலை மிரட்டல் விடுவதற்கான காரணம் என்னுடைய மருமகளை அவர் வந்து பழக்கம் ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் என் மகன் கண்டிஷன் பண்ண காரணத்தினால அவர் வந்து என்னை மிரட்டுறாரு. எதுக்கெல்லாம் தலையிடக்கூடாது, வைக்கக்கூடாது, நீ தலையிட்டேன்னா உன்னை கொலை மிரட்டல் விடுவேன், ஆளை வச்சு அடிப்பேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. தேனி மாவட்டம் அல்லி நகரம் அருகே வள்ளி நகரைச் சேர்ந்த நடராஜன் என்பவரின் மகன் ஈஸ்வரனுக்கு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியருக்கு குழந்தை உள்ளது. இந்நிலையில் ஜெயந்தி என்பவருக்கு அவரது உறவினரான திருச்சி மாவட்டம் வையம்பட்டியில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரியும் ராமு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்பச் சண்டை ஏற்பட்டு வந்திருக்கிறது. மேலும் ஈஸ்வரனின் தாய், தந்தை ஆகியோர் மருமகளான ஜெயந்தியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெயந்தியை கண்டித்த மாமனார் நடராஜன் மற்றும் கணவர் ஈஸ்வரனுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராமு மற்றும் ஜெயந்தியின் சகோதரர் சிவா ஆகியோர் செல்போன் மூலம் ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இல்லாம என் லைன்ல வந்து பொம்பளை பிள்ளைகளை பாவம் நம்ம விட்டு இங்க வந்து நான் வெளியில வந்து இருக்கேன், என்னைய சூடாக்கி என்னைய வந்து இது பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, பாத்துக்க தம்பி. நீ போலீஸ்காரா வேலை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்குன்னு பாக்க மாட்டேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது சொன்னா சோழியை முடிச்சு விட்டு போயிருவேன், பாத்துக்க. வேற நீ வந்து அந்த அங்கனுக்குள்ள இருக்கிற குண்டாச்சிட்டியில குதிரை ஓட்டுறவங்க மேல நினைக்காத போலீஸ்ல. நான் வந்து பிள்ளைகளுக்குன்னா எவ்வளவு இருந்தாலும் பாக்க மாட்டேன், தெரியுமில்ல. அப்படியா தம்பி? அப்படியா? இல்ல அப்படித்தான். இல்ல தம்பி, நீ எந்த அதிகாரத்துல பேசுற? இவ்வளவு தூரத்துக்கு கத்தி எடுத்து இதுகுறித்து அல்லி நகர காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராமு மற்றும் ஜெயந்தியின் சகோதரர் சிவா மீது கடந்த மாதம் 18ஆம் தேதி நடராஜன் புகார் அளித்துள்ளார். இவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாமனார் நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். வையம்பட்டி, திருச்சி மாவட்டம் வையம்பட்டி காவல் நிலையத்தில் ராமு என்பவர் போலீஸ் துறையில் SSI-ஆக வேலை பார்த்து வருபவர் என்னுடைய போனில் தொடர்பு கொண்டு உன்னை கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னைய கொலை மிரட்டி விடுவித்துள்ளார். அதுக்கு பின்பு தரக்குறைவான வார்த்தை, வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் பேசி என்னுடைய செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதன் காரணமாக அல்லிநகரம் காவல் நிலையத்தில் புகார் செய்து அவர் மீது FIR வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அல்லிநகரம் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளிடம் முறையிட்டதின் பேரில் அவர்கள் எங்கள் போலீஸாக இருக்கிறதுனால அவங்களாம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவங்க மீது நடவடிக்கையெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னையை வந்து புறக்கணித்து விட்டார்கள். அவர் மீது FIR போட்டும் இதுவரைக்கும் கைது நடவடிக்கை ஏதும் இல்லை. அவர் காவல்துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கும் என்ற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி என் போனில் தொடர்பு கொண்டு என்னையும் என் மனைவி என் குடும்பத்தார்களையும் இழிவாக, தரைக்குறைவாக, தரங்கட்டதனமான வார்த்தைகளால் பேசி திட்டி என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளார்.